Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 5 answer very briefly first question தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா what is a longitudinal wave? Longitudinal wave னா என்னன்னு கேக்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் क्वेश्चन, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம wave அப்படினா என்னன்னு பார்ப்போம். வேவ்னா என்னன்னா, இப்போ நம்மள்ட்ட சம்திங் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இது மூவ் ஆகுதா. இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் நம்ம எங்க மூவ் பண்ணமோ அங்க மட்டும் மூவ் பண்ணாம அந்த மூவ்மெண்ட் வந்து என்ன ஆகும்னா அப்படியே எல்லா இடத்துலயுமே வந்து பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வேவ்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள்ட்டே ஒரு ரோப் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அது கீழே இருக்கு. இப்போ நீங்க சடனா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நீங்க இப்போ இங்க வந்து நீங்க ஷேக் பண்றீங்க, அந்த ரோப்பை தூக்கி போடுற மாதிரி பண்றீங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு பேலன்ஸ் இருக்க இடத்துலயுமே அந்த மூவ்மெண்ட் வந்து பரவி அங்கேயுமே வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக தான் செய்யும். ஸோ இதுதான் வந்து வேவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேவ்ல சம்திங் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு வேவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்ப அந்த வேவ்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, சேம் அதுவுமே முன்னாடி பின்னாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஒரு வேவ் மூவ் ஆகுது, சேம் அதோட பார்ட்டிகல்ஸும் அதே டைரக்ஷன்ல மூவ் ஆனிச்சுன்னா அதுதான் லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா என்ன சொன்னாங்கன்னு பாத்துருவோமா. ஃபர்ஸ்ட் வந்து வேவ்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் வந்து நமக்கு பக்கத்துல இருக்க இடத்துலயுமே வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து பரவும். ஸோ அதுதான் வேவ்னு சொல்றாங்க. லாங்கிடியூடினல் வேவ்னா என்னன்னா, இப்போ அந்த வேவ் வந்து ஒன்று போயிட்டு இருக்கா, ஸோ அந்த வேவ்ல இருக்க பார்ட்டிகல்ஸும் சேம் அதே டைரக்ஷன்ல, வேவ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல போறதா நம்ம லாங்கிடியூடினல் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.